இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இவங்க 2 பேருக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பகட்ட காலத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு மோதல்கள் இருக்கு. ஆக்சுவலா T20 அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த வரிசையில இந்தியாவோட கைகள் எப்பயுமே ஓங்கி இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மத்தபடி இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்ப வந்து, என்னடா இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்பதான் தெரியுது எல்லா அனுபவம் உள்ள பிளேயர்களுக்குமே வந்து ரெஸ்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த ஸ்குவாட வந்து ஆல்ரெடி ஒரு லிட்டில் பிட் அனுபவமுள்ள ஒரு பங்களாதேஷ் வந்து பீட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்குது. அதை வந்து முழுசாக பார்த்துருமா? ஓகே, ஒன் இந்தியா அவுட்சைட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். இன்ட்ரோ கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தேன். காரணம் வந்து ஒரு சின்ன பில்டப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் இடையே வந்து இந்த தடவை நடக்க போகிற T20 வந்து எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. காரணம் வந்து ஒரு சூப்பர் ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டீமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு அனுபவம் ஒரு 2-3 பேர்கள் இருந்தாலும், மற்றபடி ஒரு இளம் வீரர்கள் கொண்ட அணியை வந்து ஸ்கை வந்து வழிநடத்த போகிறாரு. அப்சல்யூட்லி யார் என்ன சொன்னாலும் ஹர்திக் தான் அதுக்கு வைஸ் கேப்டன். சுமங்கில போட்டிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து மக்களோட மனதில் வந்து ஹர்திக் தான் இருக்கிறாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக்கோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது டீம் இந்தியாவுக்கு. கபில் தேவுக்கு அப்புறம் ஒரு இன்ஜுரி, ஓகே இன்ஜுரி ஒரு சைடு விட்டுருங்க மக்களே, அதை வந்து தொடவே தொடாதுங்க. இன்ஜுரி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக்கோட ப்ரெசன்ஸ் எப்பப்பெல்லாம் இருக்கோ வந்து அப்பப்பெல்லாம் டீம் இந்தியா வந்து ஒரு முடியாத இடத்துல கூட வந்து முடியும்டா அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காப்ல மனுஷன். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் T20 உலகக்கோப்பையோட 2024 T20 உலகக்கோப்பையோட ஃபைனல் மேட்ச்சில் வந்து அந்த கடைசி ஓவர் அந்த ஒரு கேட்ச், இவங்க 2 பேரோட காம்போ வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. ஹர்திக் போட டேவிட் மில்லர் அடிக்க, அங்கிட்டு லாங் ஆனில் வந்து நம்ம ஸ்கை கேட்ச் பிடிக்க, ஒட்டுமொத்த இந்தியன் ஹோப்பையுமே வந்து ஸ்கை தூக்கி வச்சுட்டு நிறுத்திட்டாப்ல. முக்கியமாக அதுக்கடுத்து ஹர்திக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கும். ஸோ இவங்க 2 பேரோட அனுபவம் வந்து இப்போ இதுக்கடுத்து 2026 வரப்போகிற T20 உலகக்கோப்பையில் வந்து எப்படிப்பட்ட ஒரு டீமை உருவாக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. சரி, அலசி ஆராய்ஞ்சு பார்த்துரும். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னதான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த தடவை வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங்கில் வந்து இவங்க ஒரு இடத்த வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக 14 பேர் ஸ்குவாடில் எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு ஓப்பனிங்கை வந்து யார் வரப்போறா? இங்கிட்ட ஒரு சைடு அபிஷேக் சர்மா இருக்கிறாரு. ஏன்னா ஜிம்பாவே சீரிஸ் அகைன்ஸ்டாக டெபியூ பண்ணாரு. ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடினாப்ல. சீரியஸ்லி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அலாங் வித் சுமன் கில் ஒரு லிட்டில் பிட் ரெஸ்பான்சிபிளாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு இளம் பிளேயர் வந்து அப்படி இப்படின்னா சொதப்பாமல், ஆக்சுவலாக வந்து அவர் சொதப்பிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 21 அது கூட வந்து கொஞ்சம் சொதப்பினா. பட் ஆனால் 23 ஓரளவு மெச்சூரிட்டி நாக்கு பார்த்தோம். 2024 அதிரடியான ஒரு யுவி வளர்ப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அபிஷேக் சர்மா நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விதத்தில் வந்து அபிஷேக் சர்மா வந்து கண்டிப்பாக ஆடுவார். பட் ஆனால் இந்த 2வது ஓப்பனிங் பொசிஷன் யார் ஆடுவா? வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சுமன் கில் ஆடுவாங்க. இல்லை ரோஹித் இருந்த போது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடுவாங்க. ஸோ இப்போ இந்த தடவை யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் இவங்க போகிறது ஒரு சஞ்சு சாம்சனாக தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒன் டவுன் ஆடுற ஒரு பிளேயர். ஆக்சுவலாக வந்து ஐபிஎல் வைஸாக நான் சொல்கிறேன், ஒரு ஒன் டவுன் ஸ்கை இல்லாத நேரத்துலையுமே வந்து ஒரு ஒன் டவுன், கோலி இல்லாத நேரத்தில் ஒரு ஒன் டவுன். ஸோ இப்படி இருக்க போகும்போது ஆக்சுவலாக கோலி இருந்த போதே வந்து அவர் டெபியூட் ஆனப்போ ஒன் டவுன் தான் ஆனார் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. நல்லா ஞாபகம் இருக்குது. கோலி வந்து 2 டவுன் ஆனாப்ல. பரவாயில்ல சஞ்சு நீ ஆடு அப்படி போய் முதல் பால் 6 அடுத்த பால் அவுட் அப்படின்றதான் வந்து அவரோட டெபியூவாக இருந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சன் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி இது. ஆக்சுவலாக டெஸ்டிங் டைம் இது. ஆக்சுவலாக பயிற்சின்றதை விட, ஏன்னா அவர் ஒரு ஓப்பனிங் பொசிஷன் அவருக்கு பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் வந்து கொடுக்க முடியலை. ஏன்னா ஒரு ஒன் டவுனாக இருக்கட்டும், இல்லை விராட் கோலி இருந்தப்போ ஒரு ஒன் டவுன் இருந்த அப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்கை 2 டவுன் அப்படியே மாற்றி ஆடுவாங்க. ஸோ அப்படி இருக்க போகும்போது அப்பயும் அவர் கிடைக்கல. 3 டவுன் தான் கிடச்சிது. 3 டவுனில் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக வந்து 2 முறை தொடர்ச்சியாக டக்கு. அப்பயே வந்து எல்லாமே டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன செஞ்சு சேட்டா உருப்படி ஆட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அவருக்கு அதுக்கு முன்னாடி ஐபிஎல்லும் சரி, அதுக்கு முன்னாடி நாக்ஸும் சரி, எல்லாமே வந்து பேசப்பட்டு தான் இருக்கு. அந்த ஒரு வரிசையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் ஸ்பாட் அவரை தவிர வேறு யாருமே வந்து ஒரு பிரைட் லைட்டாக வந்து ஒரு ஸ்பாட் லைட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரிசையில் வந்து அவரை தவிர வேறு யாருமே இருக்கிறதா வந்து எனக்கு தோணலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா 2 பேரும் வந்து ஒரு ஓப்பனிங் பரா போகணும். யாருக்கு தெரியும், கௌதம் கம்பீர் வந்து ரியான் பராகே போய் ஓப்பனிங் ஆடுன்னு சொன்னாலும் சொல்லுவார். நமக்கு ஒன்று, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஒன் டன் அப்சல்யூட்லி ஸ்கை. ஸோ கேப்டன் ஆன் தி சார்ஜ். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் ஆகி அகெயின்ஸ்ட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீமுக்கு எதிராக தான் வந்து அவரோட விக்டரியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் ஸ்கையோட இன்னிங்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கே பாரு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரியான் பராக் வந்து ஒரு 2 டவுனுக்கு ஒரு நல்ல பேட்டராக இருப்பார். ராஜஸ்தான் ராயலுக்கு நல்லா அடிச்சிருக்காப்புல. முக்கியமாக துலீப் டிராப்பியும் சரி, இல்லை இதுக்கடுத்து வந்து அதுக்கு நடுவில் வந்து ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ரியான் பராக் ஒரு நல்ல நாக்ஸ் ஆடி பார்த்துருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டவுனுக்கு அவர் தான் ஒரு நல்ல பொசிஷனாக இருப்பார். சப்போஸ் இல்லை விக்கெட் கொஞ்சம் மாற்றி விழுந்துச்சு, ஒரு மெச்சூரிட்டி நாக்கம் வேணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபில் பண்ணுறதுக்கு
மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டவுன் ரியான் பராக்னு வச்சுங்க. 3 டவுன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் கண்டிப்பாக வரணும். அப்படி இல்லாட்டி ஹர்திக் பாண்டியா 2 பேருமே வந்து ஒரு 5 and 6 அந்த பொசிஷனில் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஜிதேஷ் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி இந்த இடத்துல வருவாங்களா அப்படிங்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாங்க. சஞ்சு சேடன் வந்து ஒருவேளை சஞ்சு சேடன் வந்து ஒரு ஓப்பனராக மட்டுமே இருந்து, ஆனால் அவர் தான் ஒன் ஆஃப் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஒன் ஆஃப் சீனியர் லீடிங் விக்கெட் கீப்பர். அதனால் ஜிதேஷ் சர்மாக்கு ஒரு யங்ஸ்டர்ன்ற ஒரு அணுகுமுறையில் ஒரு ஃபைனல் T20 மேட்ச் வந்து ஒரு 3வது T20 மேட்ச் வந்து ஒரு விக்கெட் கீப்பிங் வாய்ப்பு ஜிதேஷ் சர்மா கொடுக்கலாம். பட் ஆனால் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சேடன் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போகும். அதனால ஜிதேஷ் சர்மாக்கு அந்த இடத்துல எடுத்த வாய்ப்பு கிடைக்காது. மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, ஒரு ஒன் ஆஃப் லீடிங் பிரைமரி ஆப் ஸ்பின்னர். ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இப்போதைக்கு லீடில் இருக்கிறப்பல முக்கியமாக ஒரு ஆப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டராக இருக்கிறார். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அக்சர் பட்டேல் இல்லை. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரவி பிஷ்னாயா இல்லை வருண் சக்கரவர்த்தி அந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் போகும். மற்றபடி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்காது. மேபி ஒரு வாஷியோ இல்லை ஒரு ரவி பிஷ்னாயா யாரோ ஒருத்தர் சொதப்புனா அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் ஆல்ரவுண்டராக ஒரு சின்ன சேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு, சிவம் துபே வந்து இந்த இடத்துல இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸோ ஒரு சின்ன மிஸ்ஸிங் இருக்குது. கண்டிப்பாக அவரை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. மற்றபடி அதுக்கடுத்து வருண் சக்கரவர்த்தியா இல்லை ரவி பிஷ்னாயா? வருண் சக்கரவர்த்தி வந்து நம்ம 2021 உலகக்கோப்பைக்கு அப்புறம் நம்ம பெருசாக பார்க்கவே இல்லை. ஒரு இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் தோனி போய் பார்த்தாரு, தலைவரை போய் பார்த்தாரு, கல்யாணம் பண்ணாப்ல. ஸோ இப்பெல்லாம் வரிசையாக அவரோட காலகட்டத்தில் இருக்கும்போது போன வருஷம் ஐபிஎல்ல வந்து ஒன் ஆஃப் செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர், முக்கியமாக வந்து கேகேஆருக்காகவும் ஒன் ஆஃப் லீடிங் விக்கெட் டேக்கர் 21 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. ஸோ அதனால வந்து மேபி ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ். மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேற குவாலியரில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேட்ச் வருது. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்து இந்த கிரவுண்டில் ஆடினது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட் வந்து ஒரு 200 அடிச்சாப்ல. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து நம்ம மேட்சே பார்க்கல. ஸோ 14 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் குவாலியரில் மேட்ச் நடக்க போகுது அப்படின்றது ஒரு நல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கிரவுண்ட் வந்து நிறைய விஷயங்களுக்கு பெயர் போனது. கென்யாவோட ஃபஸ்ட் மேட்ச் ரெஜிஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து ஒரு டெஸ்ட் வின்னாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் மெமரபிள் பிளேஸ் தான் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல இப்போ இதுக்கு அடுத்து மேட்ச் நடக்குன்ற நல்ல விஷயமா தெரியுது. இதுவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வரும். ஃபாஸ்ட் பவுலர்கள் யூனிட். இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா T20 எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பவுலர்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் 2022க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் புவியை விட்டுட்டாங்க. ஓகே, அது எனக்கு வருத்தம் தான். பட் ஆனால் பும்ரா ஒரு சைடு இருக்க போது, ஹர்ஷதீப் சிங் ஒரு சைடு இருக்க போகும்போது 3வது ஃபாஸ்ட் பவுலர் யாராக இருப்பா? 3வது ஃபாஸ்ட் பவுலராக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வரைக்கும் நிறைய போட்டிகள் போயிட்டு இருக்கு. மயங்க் யாதவ் இப்போ அந்த போட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. மயங்க் யாதவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு 2 மேட்ச் கண்டினியூ மேன் ஆஃப் த மேட்ச் LSCக்காக வாங்கினாப்ல. அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனாரு, ஒட்டுமொத்தமாக ஐபிஎல் விட்டு வெளியே போனார். இப்போ இதுக்கு அடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு கம்பேக், மிகப்பெரிய ஒரு கம்பேக் எதிர்பார்ப்பாங்க. அவரோட எக்ஸ்பிரஸ் ஸ்பீடுக்காகவே வந்து கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. வா எப்படியா போற்றியா ஒழுங்கா அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச மயங்க் யாதவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஹர்ஷித் ராணா 2வது, ஹர்ஷதீப் சிங் ஒரு சைடு இருப்பார். அது அவர் தான் வந்து லீட் பண்ண போகிறார் இப்போ இருக்கிற இந்த யங் டேலண்ட்டை வந்து. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹர்ஷித் ராணாவுக்கு வந்து மறுபடியும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா துலீப் டிராப்பில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சீரியஸ்லி உள்ளே வெளியே பயங்கரமாக வித்த காமிச்சாப்ல. முக்கியமாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பயங்கரமாக வித்தையை காமிச்சார். எனக்கு தெரிஞ்சு அகேன்ஸ்ட் பங்களாதேஷ்ல இருந்து ஆல்ரெடி எக்கச்சக்கமான லெஃப்ட் ஹேண்டர் டாப்ல இருந்து கீழே வரைக்குமே இருக்கிறாங்க. ஷகிப் அல் ஹசன் இல்லைனாலும் அவனுக்குள்ள வந்து ஒரு நல்ல பேட்டர்கள், அடிக்கக்கூடிய பேட்டர்கள் இருக்காங்க. ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால இந்தியா டீம்ல இருந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து மேபி மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. பிஷ்னாயா அந்த குறையை தீர்த்து வச்சாலும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மாதிரி வராது இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மயங்க் யாதவ், ஒரு ஹர்ஷதீப் சிங், அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க 3 பேரும் ஃபாஸ்ட் பவுலராக இருப்பாங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் இந்தியன் டீமோட 11 இருக்கும். ஸோ பாசிபிலிட்டி நான் சொல்றது இது, மாற்றுக்கிறது தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். அங்கிட்ட வந்து 11ல் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். தன்சீம் ஹசன் இருக்கிறாப்புல, அது போக வந்து முகமது உல்லா இருக்கிறார், மெஹதி ஹசன் மிராஜ் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இவங்க ஒரு அனுபவம் உள்ள பிளேயர்கள்லாம் வந்து உள்ள இருக்கிறது வந்து ஓகே நல்ல விஷயமா தெரியுது. பட் அந்த இடத்துல வந்து மெஹதி ஹசன் மிராஜுக்கு வந்து ரிட்டன் T20க்கு வராரு. ஸோ அந்த இடத்துல அவரோட பங்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். தஸ்கின் அகமத் ஸோ எனக்கு தெரிஞ்சு லீட் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்மர் ஷோரிஃபுல் இஸ்லாம் அவருமே இருக்கார். ஸோ உள்ள வெளியே கொஞ்சம் வித்தையை காட்டுறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரிஃபுல் இஸ்லாம் வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தார் நீங்கள் ஃபைம் ஆட்றாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்டருக்கு அப்புறம் அது போக டஸ்கின் அகமது இருக்காரு. ஸோ டஸ்கின் அகமதுக்கு அப்புறம் யார் அவங்கள இது பண்ண போகிறா? த ஃபிஸ் ஐபிஎல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷைன் பண்ண ஒன் ஆஃப் பெஸ்ட் பங்களாதேஷ் பிளேயர். முக்கியமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்ததுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி அப்படின்றது இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த வரிசையில் எனக்கு தெரிஞ்சு ஃபிஸ் அவரோட பங்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும். ஸோ டஸ்கின் அகமது, ஷோரிஃபுல் இஸ்லாம், முஸ்தாபிசுர் ரஹ்மான் 3 பேரும் பட்டையை கலப்புவாங்க கண்டிப்பாக இந்தியன் பிச்சில். ஏன்னா அவங்க 3 பேருமே வந்து ஆல்ரெடி ஒரு லிட்டில் பிட் நல்லா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷோரிஃபுல் இஸ்லாமை கூட விடுங்க, இப்போ தான் வந்திருக்காப்ல. பட் ஆனால் டஸ்கின் அகமதும் அது போக வந்து நம்ம முஸ்தாபிசுர் ரஹ்மானுமே வந்து
எல்லா 2 பேருமே பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். லிட்டன் தாஸ் இருக்காரு. ஸோ சீனியர் பிளேயர்கள் இருக்கிற இந்த பங்களாதேஷ் அணியை வந்து எப்படி நம்ம இளம் படை ஒரு 80%, 20% ஒரு அனுபவம் உள்ள படை இந்தியா படையை வந்து எப்படி பீட் பண்ண போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ப்ரிடிக்ஷன் படி நான் போகிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு 55, பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு 45 அப்படின்ற மாதிரி போகிறேன். ஆல்வேஸ் இந்தியாவோட கைகள் ஓங்கி நிற்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அது நாளைக்கு நடக்குதா இல்லைன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். சண்டே சூப்பரான ஒரு மேட்ச் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. ஸோ ரிவ்யூம் இருக்கும், அதையும் பார்த்துருங்க. இதில் தான் மாற்று கருத்து என்னன்னு சொல்லிட்டு இதாக இருந்தால் தர வாக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் கமெண்ட் நோட் பண்ணப்பட்டு தான் இருக்குது. வேறு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.